अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री பாதுகாசரஹஸ்திரம் என்ற திருநாமத்திலே அருளி செய்யப்பட்ட ஸ்லோகம் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகளை வர்ணித்து அதனுடைய பெருமைகளை விவரித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை பலவாறு வர்ணிக்கப்படுகின்றன. அதிலே இப்பொழுது 73வது ஸ்லோகம். இந்த 73வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், எம்பெருமானை பிரிந்து அதனாலே பரதாழ்வானுக்கு ஏற்பட்ட வருத்தம் கூட தீர்ந்து விட்டது எப்பொழுது, பாதுகையை அடைந்த பொழுது என்றால் அந்த பாதுகையினுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். பதரக்ஷிணி வத்சலா நிகாமம் ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபித்வம் யதசோ பரதஸ்த்வயாம்சவத்வான் ந புனஸ்தாதிருஷம் அன்வபூத் வியோகம். ஹே பதரக்ஷிணி, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று முதல்ல தெரிவித்தார். அந்த பாதுகை அது எப்படிப்பட்டது என்னால், ரகுவீரஸ்ய பதாம்புஜாத், ரகுவீரஸ்ய பதாம்புஜாதபி என்னால் ராமபிரானுடைய திருவடிகளை காட்டிலும் அந்த ராமபிரானுடைய பாதுகைகளுக்கு ஜனங்களிடத்தில், அந்த அயோத்தியாவாசி ஜனங்களிடத்தில் பிரீத்தி அதிகம் என்கிறது எப்படி தெரிகிறது என்றால், ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழி விட்டான், ஆனால் பாதுகை இந்த ஜனங்களுக்காக நாட்டிற்கு எழுந்தொழ பண்ணப்பட்டு விட்டன அல்லவா. அதனால ராமபிரானை காட்டிலும் பாதுகைக்குத்தான் ஜனங்களிடத்தில் பிரீத்தி அதிகம் என்று அந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். நீ எப்படிப்பட்டவள், நிகாமம் வத்சலாத்வம் ரகுவீர பதாம்புஜாதபி, ரகுவீரனுடைய திருவடிகளை காட்டிலும் நீ வத்சலா, அவரிடத்துல அந்த பக்த ஜனங்களிடத்துல மிகவும் பிரீத்தி உடையவள் என்று இந்த பாதுகையை சொன்னார். அதனால தான் யதசௌ பரதஸ்த்வயாம்சவத்வான், என்ன பரதன் துவயா அம்சவத்வான், அந்த பரதரானவர் என்ன பண்ணார், உன்னோடு சேர்ந்தவராக ஆனார். பரதரானவர் அந்த பாதுகையை தம் தலைமையிலே தரித்து கொண்டு எழுந்தொழி கொண்டு வந்தார் அல்லவா அயோத்தியக்கு. அப்படி வந்த பொழுது ந புனஸ்தாதிருஷம் அன்வபூத் வியோகம், முன்னாலே ராமபிரானை பிரிந்த வியோகம் துக்கத்தாலே மிகவும் துன்புற்று தன்னுடைய பிராணனையே விட்டு விடலாமா என்ற அளவுக்கு அவர் வருத்தம் ஏற்பட்டு சொல்றான், அவ்வளவு துக்கம் இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர் அந்த பாதுகையை அடைந்து விட்டாரோ அதுக்கப்புறம் புனகா தாதிருஷம் வியோகம் ந அன்வபூத், மறுபடியும் அந்த ராமனை பிரிந்த துக்கத்தை அவர் அவ்வளவு அடையவில்லை என்று தெரிகிறது அல்லவா. அப்போ ராமபிரானோடு கூடியிருக்கிற காலத்தில் அவருக்கு இருந்த இன்பம் என்னவோ அது இந்த பாதுகையோடு கூடியிருந்த பொழுதே கிடைத்து விட்டபடியினாலே அப்பொழுது அந்த பாதுகை என்கிறது ராமபிரானையே அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வை இவருக்கு இவருக்கு தந்து விட்டது அல்லவா. அதனால அத்தை என்ன சொல்லுகிற, உன்னை அடைந்த பிறகு அவருக்கு அவ்வளவு துக்கம் இல்லை. ஆனால் நீயும் என்ன பண்ணினாயே பாதுகையே, ராமபிரானை காட்டிலும் இந்த ஜனங்களிடத்துல அயோத்தியிலே வசிக்கின்ற ஜனங்களிடத்துல மிகவும் அன்புடையவளாகினாலே நீ என்ன செய்தாய், நீ நாட்டிற்கு திரும்பி விட்டாய். ராமன் தான் காற்றுக்கு எழுந்தொழினானே தவிர
பாதுகை பரதனோடு நாட்டிற்கு திரும்பி விட்டது அல்லவா? அதனால என்ன தெரிகிறதுன்னா, ஜனங்களிடத்துல அந்த நம்ம போன்ற மக்களிடத்துல எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய பாதுகைக்கு அருள் மிக அதிகம், பிரீத்தி மிக அதிகம் என்று அது தெரிகிறது. இது அப்படியே ஆழ்வார்கள் விஷயத்திலே நாம் வைத்து பார்ப்போமானால், நம்மாழ்வார் அவரைத்தானே இந்த 1000 ஸ்லோகங்களாலும் பாதுகை என்ற பெயரிலே நம்மாழ்வாரைத்தான் துதிக்கிறாய் என்றும் துதிக்கிறார் வேதாந்த தேசிகன் என்றும் ஒரு கருத்து உண்டல்லவா? அந்த கருத்தின்படி பார்த்தால் என்ன, எம்பெருமானை காட்டிலும் ஆழ்வாருக்கு நம்மிடத்திலே பிரீத்தி அதிகம். அருள் என்ன சொல்றார், அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று மதுரகவி ஆழ்வார் அதை தெரிவித்தார் அல்லவா? என்ன சொன்னார் மதுரகவி ஆழ்வார்? பாடினான் அருள் கண்டீர், அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது என்று. நம்ம எம்பெருமானுடைய அருளை காட்டிலும் நம்மாழ்வாருடைய அருள்தான் மிக உயர்ந்தது, மிக அதிகமானது. நம்மாழ்வாருக்கு நம்மிடத்திலே மிகவும் பிரீத்தி உண்டு என்று தெரிவித்தார். அது எப்படி தெரிகிறது என்று சொன்னால், இந்த ஸ்ரீராமாயண நிகழ்ச்சியினை கொண்டு இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் மிக அழகாக அப்படி காட்டி அருளினார். ராமபிரானும் கூட அயோத்தியாவாசி ஜனங்களை விட்டுவிட்டு அவர் தாப்பனாருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் காட்டிற்கு எழுந்தொழினார். தாப்பனாருடைய கட்டளை முக்கியமாக இருந்ததே தவிர அவருக்கு ஜனங்கள் அத்தனை பேரும் மக்கள் அனைவரும் வந்து ராமபிரானை பிரிந்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார்களே, அதை அவர் பொருள்படுத்தவில்லை. ஆனால் பாதுகை என்ன பண்ணித்துன்னா, அந்த ராமபிரானை காட்டிலும் மிக்க கருணை உடையதாய், அந்த மக்களிடத்திலே வாத்சல்யம் அன்பு உடையதாய் கொண்டு அது அயோத்தியைக்கு திரும்பி ராமபிரான் இல்லாத அந்த 14 வருட காலமும் பாதுகை தானே அவர்களை எல்லாம் சம்ரட்சித்து என்று பார்க்கிற பொழுது, ராமபிரானை காட்டிலும் அந்த பாதுகைக்கு அந்த மக்களிடத்திலே மிகவும் அன்பு அதிகம் என்பதும், அதனால்தான் பரதாழ்வானும் கூட பாதுகையை பெற்ற பிற்பாடு ராமபிரானை பிரிந்த வருத்தத்தை அதிகமாக அவர் பொருட்படுத்தவில்லை என்று நாம் சொல்லும்படியாக அப்படி 14 ஆண்டு அவர் பொறுத்திருந்ததற்கு காரணம் அந்த பாதுகையோடு கூடியிருந்தது தானே. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட பெருமையுடையது பாதுகை என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 74வது ஸ்லோகம். இந்த 74வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய பாதுகை அதையெல்லாம் தேவர்களெல்லாம் தங்களுடைய தலையிலே தரிக்கிறார்கள். அப்படி தரிக்கிறபடியினாலே அவர்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் ஏற்படுகின்றன அப்படின்ற அர்த்தத்தை ஒரு விதமாக நமக்கு வேறு விதமாக எடுத்து கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. அபிகம்ய முகுந்த பாதுகே த்வாம் அபநீத ஆதபவாரணை சிரோபிஹி ஹரிதாம் பதயோ துராபமன்யைஹி அனகச்சாய மமாப்னுவந்தி போகம். முகுந்த பாதுகே த்வாம் அபிகம்ய, ஹே முகுந்த பாதுகே, முகுந்தனான எம்பெருமான். முகுந்தன் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மோட்சம் ததாதி என்று பொருள் காட்டியிருக்கிறார்கள். முக்திம் ததாதி, அதனால அவனுக்கு முகுந்தஹா என்று பெயர். நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பாதுகையே என்று சொன்னார். அந்த பாதுகை அது எப்படிப்பட்டது என்னால், அது ஹரிதாம், அந்த திக்குகள், ஹரிதாம் பதயா, ஹரிதாம் பதயா என்னால் என்ன, திக்குகளுக்கெல்லாம் அதிபதியானவர்கள். ஏற்கனவே நாம் தெரிவித்தோம், முன்னால ஒரு ஸ்லோகத்திலேயே தெரிவித்தோம். ஒவ்வொரு திக்குக்கு இந்திரன், வருணன், குபேரன், யமன் என்று பல பல தேவதைகள், ஒரு திக்குகளுக்கு ஒரு தேவதை என்று இப்படி தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிக்கிற பொழுது என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், அபநீத ஆதபவாரணைஹி, தாங்கள் பிடித்து கொண்டிருக்கிற குடை முதலான வஸ்துக்கள் இருக்கிறதே அதையெல்லாம் துறந்து விட்டு வருகிறார்களாம். நான் எம்பெருமானோடு கூட செல்லுகிற பொழுது நாம் குடையெல்லாம் கொள்ளக்கூடாது. நம் கையில குடை, பெருமாள் மழையிலே எழுந்தொழுகிறார், அவரோடு நமக்கும் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. என்னால் பெருமாளுக்கு குடை பிடிப்பார்களே தவிர நாம் குடை பிடித்து கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல பெருமாள் வாகனத்தில் எழுந்தொழுகிற பொழுது நாம் வாகனத்திலே செல்வதில்லை. எல்லாம் எம்பெருமானுக்குத்தானே தவிர எம்பெருமான் முன்னால நமக்கு அதெல்லாம் கூடாது. அவ்வளவு ஏன், பழைய காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இருந்தார்கள். ராஜாக்கள் முன்னாலேயே ஒருத்தன் தனக்கு குடை முதலானதை தான் பிடித்து கொள்ளக்கூடாது. ராஜாவுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல குடை. மற்றவர்கள் அவன் முன்னாலே அப்படி போனால் அப்பொழுது ராஜா அவர்களை பொருட்படுத்தவே மாட்டான், அவர்களை அகங்காரிகள் என்று. அதனால ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் முன்னாலே இந்த தேவதைகள் எல்லாம் வருகிற பொழுது
என்ன பண்ணுவார்கள் என்னன்னா அபநீத ஆதபவாரணை. ஆதபவாரணம் என்னால் என்ன, வெயிலிருந்து காப்பாற்றுகின்ற குடை இருக்கிறது, அதற்கு ஆதபவாரணம்னு பேரு. அந்த குடை, அந்த குடையெல்லாம் துறந்து விட்டு அப்படி என்ன பண்ண, தள்ளப்பட்டு விட்டிருக்கிற குடைகளை உடைய தலைகள் சிரோபிகி, அந்த திருவடிகள் தலைகளாலே இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை, இந்த பாதுகைகளை அவர்கள் வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிறபடியினாலே அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டா, துராபம் அந்யைஹி அனகச்சாயமவாப்னுவந்தி போகம். மற்றவர்களால் அடைய முடியாததாய் துராபம் என்னாலன்னா அந்யைஹி துராபம், மற்றவர்களாலே, அதாவது இந்த பாதுகையை வணங்காதவர்கள் இருக்கிறார்களே அவர்களாலே அடைய முடியாத உயர்ந்த ஸ்தானத்தை அவர்கள் அடைகிறார்கள். அனகச்சாயம் என்னால் குற்றமில்லாத இருக்கக்கூடிய நிழலை அடைகிறார்கள். நிழலை உடைய சுகானுபவம், அதாவது குடையை துறந்து விட்டாலும் அவர்களுக்கு நிழலுக்கு குறைவில்லை என்கிறார். குடைக்கு ஆதப வாரணம் என்று பெயர். ஆதபன் என்னால் சூரியனுடைய அந்த வெப்பம் இருக்கிறது, அதை வாரணம் என்னால் தடுக்கிறது, சூரியனுடைய உஷ்ணத்தை தடுக்கிறது குடை. நல்ல 12 வெயிலிலே நாம் செல்ல வேணும் மத்தியானம், என்னால் குடை எடுத்து கொண்டு போகிறோம். எதற்காக? சூரியனுடைய கிரணங்கள் நம் தலைமீது பட்டு நம்மை வருத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அதுக்கு என்ன ஆதபவாரணம் அந்த குடை. அப்ப ஆதபவாரணமான குடையை இந்த தேவர்கள் துறந்து விட்டு பாதுகையை சரணமடைகிறார்கள். இவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, அனகச்சாயம் சுகம், அனகச்சாயம் போகம், நல்ல நிழலான ஒரு போகத்தை இவர்கள் ஆப்புனுவந்தி அடைகிறார்கள். அந்த குடையை பிடித்து கொண்டால் இந்த தாபம், சூரியனாலே ஏற்படுகிற தாபம் தான் நமக்கு போகும். ஆனால் எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைந்து விட்டோமானால் அது என்ன பண்ணும்னு கேட்டா, நமக்கு இந்த சம்சாரம் உலக வாழ்க்கையாகிற தாபத்தையே போக்கிவிடும். இதுல ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கிவிடும். எம்பெருமானியே சொல்லுகிற பொழுது நான் என்ன சொல்லி இருக்கிற, வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா என்றெல்லாம். எம்பெருமான் என்கிறவன் ஒரு நல்ல மரம் போலே, எப்படி மரத்தின் நிழலிலே ஒதுங்கினால் நமக்கு ஒரு வெயிலிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதோ, அதுபோல எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தால் நமக்கு உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்று அப்படி சொல்லுகிறார்கள். அதுபோல இங்கே என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுன்னா, இந்த தங்களுடைய குடைகளை துறந்து விட்டு தேவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பாதுகையை அடைகிறார்கள். அந்த பாதுகை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அனகச்சாயம், குற்றமில்லாத ஒரு நல்ல நிழலை அந்த பாதுகையானது அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படின்னா அந்த உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது, இந்திர பட்டம், அதையே அவர்கள் இந்த பாதுகையை வணங்குறபடியினாலே தான் இந்த பட்டங்களை எல்லாம் அடைந்தார்கள் என்று இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.